ஜூனியர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மிடத்தில் காணப்படுகிற போட்டி, பொறாமை, பெருமை என்ற குணம் தேவன் நமக்கு கொடுத்த தாளத்தை வெளிப்படுத்த விடாமல் எப்படி தடுக்கிறது என்பதை இந்த ஸ்கிட்டிங் மூலம் காண்பிக்க வருகிறார்கள் எம் மாணவர்கள். காட்சி 1, கிளாஸ் ரூமில் குழந்தைகள். சரி, இப்போ நான் வந்து எக்ஸாம் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். எஸ், 5 மார்க்குக்கு ஏன் இவ்வளோ தப்பு? மிஸ், போன வாட்டி நான் 4 மார்க் தான் வாங்கினேன். இந்த வாட்டி 1.5 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். எஸ். Thank you, teacher. Same page. Roshan, inga varu. 2 mark. Live close pannu. 2 mark ku award vaanga mari. Asmin, inga varu. 98 mark ella kai tattunga. மண்டல ஏதாவது இருக்காடா? அம்மா அப்பா இதெல்லாம் கஷ்டப்பட்டு 2 மார்க் மிஸ் பண்ணிட்டேன். 2 மார்க் போய் 98 மார்க் அட்வைஸ் பண்ணிட்டு 2 மார்க் உட்காருங்க. சரி, பேப்பர்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா? மேம், ஒரு பேப்பர்ல 1 மார்க் கொடுத்தா 10 மார்க் கிடைக்கும் மேம். ஆமாம்மா, நான் சொல்றது கரெக்ட் மேம். சரிங்க, முடி. பேப்பர்ல வேர்ல்ட் வார் 3 இப்போ உலகத்தில் நடந்தா உலகம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். நீ என்ன எழுதுன? அதான் மேம், உலகம் எப்படி இருக்கும்? அதான் நானும் கேட்டேன், உலகம் எப்படி இருக்கும்? அது வந்து மேம், இப்போ இருக்க எக்யூப்மெண்ட் வச்சு வேர்ல்ட் வார் 3 நடந்தா உலகம் எப்படி இருக்கும்? அதோட எங்கள் அப்பா வந்து எது சொன்னார் அளவா சரி சொன்னாங்க. அதுதான் நம்ம அளவா உலகம் எப்படி இருக்கும்னு எழுதிட்டேன். ஐயோ, சரி, கோவிட்க்கு அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக போயிட்டு, அதனால நாளைக்கு நீங்கள் லெசன் 5 எழுதி போடலாம். மிஸ், உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் புரியல. ஆமாம். உங்களுக்கு 5th லெசன் வேணும். ஆமாம். மிஸ், நான் ஈஸியாக முடிச்சிடுறேன். என்ன பண்ண போகிறேன்? மிஸ், நான் கிழிச்சு எடுத்து மேம், அப்படி பண்ணி தப்பு. அப்படி பண்ண நாளைக்கு நான் யூஸ் பண்ண முடியல. நாளை நான் ஜெராக்ஸ் வரேன் மேம். ஐயோ, உங்களால் என் பிபி எதிரும் போல. டைம் வாங்கிட்டு பெல் அடிக்கும் போது நான் போகிறேன் மேம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டீச்சர். Correspondent roomil. கிரேஸ் நல்லா போயிட்டு இருக்கு சார். சரி, நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க சார். இவ்வளவு நாளா நம்ம வந்து மிடில் ஸ்கூல்ல இருக்க ஹை ஸ்கூல்ல மாத்திட்டு ட்ரை பண்ணிருக்கோம்ல. ஆமா சார். அது நமக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. ஓ, சூப்பர். அதுக்காக அப்ரூவ் பண்ணதுக்கு நாள் கழிச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வர போறாங்க. ஓ, அப்படியா? நம்ம அதுக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ண போறோம். பண்ணிடலாம் சார். அதுக்கான பொறுப்பை நீங்க எல்லாரும் எடுத்துக்கணும். சரி சார். பிள்ளைங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் உடனே சைன் எழுதுங்க. அது மட்டும் நடக்காது சார். ஏன்? பிள்ளைங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவர் மயங்கியே விழுந்துருவார். தண்ணி தெளிச்சு எழுதின பிறகு தான் சைன் போடுவார். ஜோக்கா? சரி, நான் அப்புறமா வரேன். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கூட நீங்கள் எல்லாத்தையும் பொறுப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். தேங்க்யூ. ப்ரோக்ராம்க்கான மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கோங்க. ருபினா மேம் பார்த்துக்கோங்க. இப்பயே பிள்ளைங்களை பார்த்து சொல்லிடுவோம். பிரேக் பீரியட் தானே, இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாங்க. என்ன ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்ன பிக்கப்
என்ன டீ சாப்பிட்றீங்களா மேம்? நான் வாங்கி வரட்டா மேம்? அதெல்லாம் ஒன்று வேணாண்டா. நம்ம ஸ்கூலை மிடில் ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூலாக மாற்றுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்ரூவல் பண்ண வராங்களாம். அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் போதும். ரயன், நீ வேணா வெல்கம் ஸ்பீச் கொடுக்கணும். ஓகே மேம். லாரன்ஸ், நீ ஆடுற டான்ஸில் எடுக்கிற எல்லாரும் மைக்கேல் ஜாக்சனே மறந்துடணும். ஓகே மேம். ரொனால்ட், நீ ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ். ஓகே. அசிரியர், நீ ஒரு சாங். ஜெக்சன், நீ பண்ணுற மிமிக்ரியில் அப்படியே கவர்மெண்ட் ஆஃபீஸர் 6 பார்த்து சைன் போட்டுருக்கோம். சரியா? ஓகே மேம். சரி, உங்கள் திறமையை நீங்கள் காட்டுங்க மேம். இந்த ப்ரோக்ராமை குறித்து உங்கள் இதயம் கலங்க வேண்டாம். சரி சரி, வேலையை பாருங்க, போயிட்டு வரேன். பாத்தியா, மேம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் தந்தாங்க. எதுக்கு தெரியுமா? கிளாஸ்ல வரலன்னு பேசுறல, அதனால தான் வந்துட்டாங்க. உன்னால என்னைய பேச முடியுமா? ஏன் எங்களால பேச முடியாதா? பேசினா பாடு. சரிப்பா, நான் ஸ்பீச் எடுத்துக்கிறேன்பா. நான் பாட்டு பாடுறேன், பாட்டு பாடு. நான் மிமிக்ரி எடுத்து கையும் கையும் டான்ஸ். நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, டன். காட்சி 3 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறது. என்ன பிரார்த்தித்தீங்களா? என்ன ப்ரோக்ராம் ரெடி ஆச்சுல, பாத்துக்கோங்க. நான் வந்துட்டாங்களா? நான் சாரி சீக்கிரம் எடுத்து போடுங்க. அவமரியாதைக்கும் முடிய அரிசி வியாபாரி அவர்களே. அதிக மதிப்பிற்கும் அதிக மரியாதைக்கும் உடைய அரசு அதிகாரி, அரிசி வியாபாரி இல்ல. கரஸ்பான்ஸ் பவுடர் அவர்களே. கரஸ்பாண்டன்ட் என்ன போடு போட்டா உனக்கு என்னடா? அவர் கரஸ்பாண்டன்ட்னா கரஸ்பாண்டன்ட் இல்ல. இவை அனைத்தும் வெறுப்புடன் செய்யும் பிரின்சிபல் அவர்களே. பொறுப்புடன்டா, வெறுப்புடன் இல்ல. நான் இங்கே ஏச வந்திருக்கும் தலைப்பு என்னவென்றால் நான் இங்கே எடுத்து வந்திருக்கும் தலைப்பு என்னவென்றால் அடுத்ததாக பாடல் பாட வருகிறான் மாணவன். டேய், நீ என்னடா பாட வரணும்? அவன் என்னடா பாட வரணும்? நீ பாடினா ஸ்கேல் தான் வருமாடா? மேம், நான் பாடினா ஸ்கேல் மட்டும் வராது மேம். பென்சில், ஏசல், பென் எல்லாமே வரும். சரி, நீங்க பாடு. ஓகே, கொஞ்சம் பயமா இருக்கு மேம். டேய், தைரியமா நீ பாடுடா. எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த கிளி எப்படி பேசுவது பார்க்கலாமா? கா கா கா. ஊர்ல கிளி காக்கானடா பேசும். நரி என்றால் ஊர்ல கிளி என்னடா காக்கான்னு பேசுமா? நரி என்னடா இது என்னடா? அடுத்ததாக நடனம் ஆட வந்துள்ளான் மாணவன். ஏத்தலாம். என்ன மேம் இது? கூட்ட அசிங்கப்படுத்துறீங்க. என்ன சார் இது? ஹைஸ்கூல் ப்ரொமோஷன் கிடைக்காதா? நானும் வரேன். மேம் இது இப்படி பண்ணி நானும் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல நினைச்சேன். உங்களுக்கு வீட்டு கொடுத்தா பாருங்க, என்ன சொல்லணும். நானும் போறேன்.
போட்டியை போடாம என் கண்ணு மறைச்சிச்சுங்க. சாரி மேம். சரி விடுங்கடா. நீங்க யார் பெரியவன் பார்த்ததுனால தான் நீங்க தாரதை நம்ம சரியாவே பயன்படுத்தலாம் மேம். அதான் பைபிளே போட்டிருக்கே, நாட்கள் பொல்லாதவைகளாகையால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமை நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணாம போயிட்டீங்களே. சரி, எனக்கு 1% நம்பிக்கை இருக்கு. நம்ம எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்போம். நீங்க உங்க தாளத்தை பயன்படுத்துங்க. அப்பாவாச்சும் அப்ரூவல் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே மேம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததபடியோ கர்த்தர் அவனவனை அழைத்ததபடியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் என்று 1 கொரிந்தியர் 7:17 கூறுகிறது. மேலும் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கேற்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கொலோசையர் 3:24 கூறுகிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்து சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதன் வழியாகவே மகிமைப்பட விரும்புகிறார். அவர் சித்தத்தை செய்வோம், அவருடைய மகிமைக்குள் பிரவேசிப்போம். தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக.